என்ன அப்படின்றத பார்த்துலாமா? பேக் வந்து போட் நெக்காவும் ஃப்ரண்ட் வந்து நார்மல் நெக்காவும் வைக்கும்போது ஆம்போல் லென்த்ல ஏதாவது டிஃப்ரெண்ட் பண்ணணுமா, எப்படி அதை மார்க் பண்ணணும், ஒரே கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதை வந்து இப்படிதான் வைக்கணுன்றதை இந்த வீடியோல சொல்ல முடியாது. ஸோ முடிஞ்சா ஒரு ஷார்ட்ஸா அப்படியே எல்லாம் வீடியோல வந்து நான் அப்லோட் பண்றேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு தேவைன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு தேவைப்பட்டாதான் நம்ம ஒரு வீடியோ கண்டென்ட்டா எடுத்து மேக் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி தேவைப்படுதுன்னா யாரோட கமெண்ட் வந்து அதிகமாக இருக்குதோ அதை தான் நான் வந்து எனக்கு அடுத்த வீடியோஸ்ல கொடுப்பேன். வாரத்தில் 2 நாள் கண்டிப்பா வந்து உங்களுக்கு தேவையான வீடியோஸ் இனி வரும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால இப்படிதான் நம்ம பண்ணணும்ன்றதை நான் சொல்ல முடியாது. பேபிஸ் வச்சிருக்கவங்க இருப்பீங்க, இல்ல அன்மேரிடா இருப்பீங்க, மேரிட் மட்டும் இருப்பீங்க, கிட்ஸ் இல்லாதவங்க இருப்பீங்க. ஸோ நம்மளோட ஷெட்யூல் என்னன்றதை நம்மளை தவிர வேற யாராலும் பிளான் போட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு சில நாள் பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும், ஒரு சில நாள் வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி முந்தின நாள் நைட்டு நம்மளோட மைண்ட்லயே நம்மளோட டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். உட்காந்து எழுதி அப்படிதான் கொண்டு வரணும்னா அதை நம்மளால டெய்லி ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ முந்தின நாள் நைட்டே வந்து பிளான் பண்ணிக்கணும் நாளைக்கு என்னென்ன வேலைகள்லாம் இருக்குது. ஸோ அப்போ அந்த வேலைகளுக்கு வந்து நம்ம முன்னாடியே எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், என்னென்ன வேலைகள்லாம் எத்தனை மணிக்கு முடிக்கணுன்றத மைண்ட்ல அப்படி கொண்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஓரளவு நீங்க காலையில அந்த டைம்ல எழுப்பி பண்றதுக்கு சரியா வரும். சரிங்களா? ஸோ அவ்வளவுதான், சிம்பிள். ஆனா நீங்க அதை நடைமுறைப்படுத்தணும். நீங்க உங்களோட ஷெட்யூல்ல நீங்க வேற எந்த கமிட்மெண்ட்டுமே வச்சுக்க கூடாது. இப்போ கிராமத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஷெட்யூல்ல வந்து கரெக்டா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா இங்க வந்து எப்படி அப்படின்னா பக்கத்துல உள்ளவங்களாம் வந்து பேசிட்டு இருக்கிறது வச்சுட்டு இருக்கிறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு ப்ராப்பரா நம்ம பதில் சொல்லிட்டு நம்மளோட வேலைகளை பார்த்துட்டே இருக்கணும் சைட் பை சைடா. ஸோ அது ரொம்ப முக்கியம். எக்காரண கொண்டு நம்மளோட வேலைகளை நம்ம போட்ட பிளானுக்கு அந்த டைமிங்லேயே போற மாதிரி பாருங்க. 1000 பேர் வந்து அது தடுக்க வந்தாலும் நம்மளோட ஷெட்யூல் வந்து கரெக்டா இருக்கணும். அப்படி போனா மட்டும்தான் அது வந்து லைஃப்லயே ஒரு பழக்கமாயிரும். சரிங்களா? அது ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் உங்களோட ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி முந்தின நாள் நினைச்சு நீங்களே அப்படி மைண்ட்ல கொண்டு வந்துட்டே இருங்க. அது ஈஸியா டெய்லி வந்து அப்படியே பழகிடும். ஒரு 2-3 நாள் நீங்களே யோசிச்சு பழகிறீங்க அப்படின்னா அது 4வது நாள் ஆட்டோமேட்டிக்காவே நீங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா? ஓகே. அடுத்ததா பாத்தீங்கன்னா நெட் கிளாத் ஸ்டிச்சிங் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஓகே சார், போட்டுரும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல் அம்பர்லா கட் பண்றப்போ ஈவனா வரல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதை நான் இப்போ உங்களுக்கு டெமோ காட்டுறேன், நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஃபுல் சர்க்கிள் அல்லது ஹாஃப் சர்க்கிள் எது போட்டாலுமே நீங்கள் மடிக்கிறதுல தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல் சர்க்கிள் போடலாம். ஃபுல் சர்க்கிளுக்கு என்ன பண்ணுவோம், அகல பகுதியை 2ஆக மடிப்போம், அதுக்கப்புறமா நீள பகுதியை 2ஆக மடிப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு நீளத்தை 2ஆக மடிச்சுட்டு அப்புறம் அகலத்தையும் 2ஆக மடிக்கலாம். அதனால எந்த இஷ்யூமே கிடையாது. மொத்தத்தில் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கணும். அதாவது இங்கே வந்து ஃபோல்டிங் இருக்கா, அதே போல் இங்கேயும் ஃபோல்டிங் இருக்கா. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபுல் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதில் வந்து என்ன பண்ணுவோம், இடுப்பு சுற்றளவு இப்போ நமக்கு ஒரு 30 தேவைப்படுதுன்னா அதை by 4 பண்ணிப்போம். 30 தேவைப்படுது அப்படின்னா by 4 பண்ணிப்போம். அதில் வரக்கூடிய ஆன்சரை வந்து இந்த இடத்துல எழுதிடுவோம். அப்போ 7.5 வருமா? அந்த 7.5 தான் இந்த இடத்துல நம்ம எடுப்போம். சரிங்களா? இதெல்லாம் நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இதுக்கப்புறமா நமக்கு இங்கேருந்து லென்த் வந்து மெஷர் பண்ணணும். ஸோ இந்த லென்த் அப்படின்றது இந்த சைடு எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கிறேன். 3.5 இருக்குதா? ஸோ இதே 3.5 தான் எல்லா பக்கமும் வரணும். இப்போ உங்களுக்கு 25 தேவைப்படலாம், இல்லை 30 தேவைப்படலாம். எப்படி தேவைப்பட்டாலுமே நீங்கள் இங்கேருந்து டேப்பை பொறுமையாக அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிட்டே இப்படியே வரணும். ஓகேவா? இங்கே மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இங்கேயே லென்த்தை வந்து மார்க் பண்ணிவிட்டு நடுவில் நீங்கள் சும்மா கோடு போட்டக்கூடாது. போட்டிங்கன்னா இந்த இடம் ரொம்ப சின்னதாக போயிடும். ஸோ இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது போக நீங்கள் சீம் அலவன்ஸ் விட்றதா இருந்தால் விட்டுக்கோங்க. இப்போ இது பேப்பர் அப்படின்றதுனால நான் டெமோ தான் காட்டுறேன். இது போக சீம் அலவன்ஸ் எவ்வளோ தேவையோ அவ்வளோ விடுங்க. சப்போஸ் நமக்கு இங்கே லென்த்து பத்தலைன்னா என்ன பண்ணுவோம், இங்கே வந்து அட்டாச் போட்டு எடுப்போம். அப்படி தானே? ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்த இங்கே 3னா இங்கே 3, இங்கே 3, இங்கேயும் 3, ஒவ்வொரு 1 இன்ச்சுக்கு அப்புறமாவும் இங்கே லென்த்து நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணிட்டே வந்தோம்னா சரியாக வரும். ஸோ அதுதான் விஷயம். சரிங்களா? இதை கட் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா நீங்கள் வியர் பண்ணும்போது அது அழகாக தெரியும் மேலே ஏற்றி இறக்கமாக இருக்கிறது. ஸோ இப்போ பாருங்கள், எல்லா பக்கமே நமக்கு அந்த சர்க்கிள் வந்து ப்ராப்பராக கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ கரெக்டாக இருக்கும் அந்த சர்க்கிள். ஓகேவா? இதே மாதிரி ஹாஃப் சர்க்கிள் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி 2ஆக மடிப்போமா? மடிச்சுட்டு ஃபுல் சர்க்கிள் அப்படின்னா இதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணுவோம். ஆனால் ஹாஃப் சர்க்கிள் அப்படின்னா ஒரு கார்னர் வேணும் நமக்கு. ஏதாவது ஒரு கார்னர், ஏதாவது ஒரு ஓப்பன் கார்னர், இந்த ஓப்பன் கார்னர் அல்லது இந்த ஓப்பன் கார்னரை எடுத்துகிட்டு அப்படியே கொண்டு வாங்க. எது வரைக்கும் கொண்டு வரணும்னா இங்கே கார்னர் 2 கனெக்ட் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. இப்போது இந்த இடத்துல தான் என்ன பண்ண போகிறீங்கன்னா இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ண போகிறீங்க.
இப்போ இதில் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா இடுப்பு சுற்றளவு வந்து 7.5 வந்து மார்க் பண்ணியிருப்பீங்க. பட் இதை ஓப்பன் பண்ணும்போது எந்த இடத்துலையுமே நம்ம ஜாயின் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக இது ஜாயினிங்கில் தான் இருக்குது. ஆனால் இங்கேயும் அதே 7.5 போட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம ஒரு சைடு மடிப்பில் இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஓப்பனிங்கில் தான் இருக்கும். இது ஓப்பன் பகுதியில் இருக்குது அப்படின்றதுனால அப்போ இதுக்கு வந்து சீம் அலவன்ஸும் சேர்த்து தான் இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த சீம் அலவன்ஸ் நீங்கள் எவ்வளோ பிடிப்பீங்களோ அந்த மெஷர்மெண்ட்ஸ் இங்கே வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து லென்த் நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து மார்க் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் இருக்கிற லென்த்தை நான் அப்படியே வச்சுக்கிறேன். 4.25 இன்ச் இருக்குது. ஸோ 4.25 இன்ச்சு அதே சேம் தான், நம்ம ஃபுல் சர்க்கிளில் வச்சோம் பார்த்தீங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி தான் இதுலேயே வந்து வைக்க போகிறீங்க. இதில் 1/4 இன்ச் 1/2 இன்ச் ஏற்ற இறக்க வந்தாலுமே உங்களுக்கு நீங்கள் வியர் பண்ணும்போது அழகாக அது நமக்கு வெளியில் தெரியும். ஸோ அதனால் இந்த இடத்த நீங்கள் கரெக்டாக வச்சு பண்ணுங்கள். அவ்வளோதான். இது வந்து ஹாஃப் சர்க்கிள். ஹாஃப் சர்க்கிள்னால் என்ன, ஃபுல் சர்க்கிள்னால் என்னன்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதை பாருங்கள், பாதி, அதாவது ஒரு ரவுண்டில் பாதி தான் இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. பாருங்கள், இது வந்து ஒரு ரவுண்டோட பாதி பகுதி தான். ஆனால் இது அப்படி கிடையாது, ஃபுல் ரவுண்டு இருக்கா. ஸோ அதுதான் ஹாஃப் சர்க்கிள் ஃபுல் சர்க்கிள் அப்படின்றது. அந்த லென்த் மட்டும் எல்லா கார்னர்லையும் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, சரியாக வரும். அடுத்ததா ஃப்ரண்ட் நெக் மட்டும் லூஸ் ஆகுறது, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஃப்ரண்ட் நெக் லூஸ் ஆகிறதுக்குன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. இப்போ நார்மலா நீங்க பேக்ல வந்து கழுத்திறக்கம் ஒரு 9 இன்ச் வச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நார்மல் நெக்காவோ இல்லை நீங்க ரொம்ப ஒல்லியா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது டீப் நெக்காவோ கன்சிடர் ஆகும். சரிங்களா? ஆனா ஃப்ரண்ட்லயும் வந்து நீங்க அதே மாதிரி டீப் இருக்கிறீங்கன்னா கழுத்தோட அகலத்தை எப்போது வைக்கிற அளவுல இருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து கம்மியா வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் விஷயம். இன்னொன்னு நீங்க கிராஸ் கட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 6 உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்க ஒரு 6.25 இல்ல ஒரு 6 கூட நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா யூஸ்வலாவே கிராஸ் கட் அப்படின்றது கொஞ்சம் இழுக்கிற தன்மையில தான் இருக்கும், இழுத்து கொடுக்குற தன்மையில தான் இருக்கும். ஸோ நீங்க கிராஸ் பீஸ் ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும், 6 கழுத்து வெட்டுறீங்கன்னா சப்போஸ் நீங்க 6.25 இல்ல 7க்கு கூட அந்த கழுத்தை ஸ்டிச் பண்ணி கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் சொல்றேன், எப்போதுமே நீங்க கழுத்து வெட்டும் போது 6 வேணா 6 வெட்டக்கூடாது, ஒரு 6.25 வெட்டலாம். 6.25 வெட்டினீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு 6 வந்து முடிஞ்சிடும். நேர் கட்டிங்கா இருந்தா. இதே கிராஸ் கட்டிங்கா இருந்தா நீங்க 6 கூட தாராளமா வெட்டிக்கோங்க, நோ இஷ்யூ. ஓகேவா? அடுத்தது இந்த அப்பர் செஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பிளவுஸ்ல லூஸா இருக்கா அப்படின்றத பாருங்க. ஏன்னா இந்த இடம் லூஸா இருந்தாலுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து லூஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கைக்கு கீழே லூஸ் இருக்கான்றத ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரண்ட் நெக் வந்து லூஸ் ஆகிறதுக்கான ரீசன். ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் ஃபால் ஆகுது. ஷோல்டர் ஃபால் ஆகுறதுக்குன்னு சொல்லி 4 காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து லூஸ் இருக்கு, ஒரு 4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ லூஸ் இருக்கு. அதாவது நம்ம சைஸோட ஒரு ட்ரெஸ் பெருசா எடுக்கும்போது, ஒரு சைஸ் பெருசா எடுக்கும்போது என்ன ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஷோல்டர்லாம் லூஸ் ஆகதானே செய்யும். அதே கான்செப்ட் தான். பாடி ஃபுல்லா லூஸ் இருக்கு அப்படின்னாலுமே கண்டிப்பா உங்களுக்கு ஷோல்டர் ஃபாலிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரீசன். எனக்கு இடுப்பு மட்டும் லூஸ் ஆயிருக்கு அப்படின்னாலுமே ஷோல்டர் ஃபாலிங் இருக்கும். இந்த இடுப்பு ஏரியா மெயின். ஸோ அதுக்காக தான் இடுப்பு ஏரியாவில் டெய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஊக்க தாண்டி இன்னொரு ஐயும் வந்து வச்சு கொடுப்பாங்க. ஸோ அப்படி வைக்கும்போது இடுப்பு உங்களுக்கு சப்போஸ் லூஸ் ஆயிருந்தாலும் நீங்க மாட்டிக்கிறதுக்கு சரியா இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த இடுப்பு வந்து லூஸ் ஆகிருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகதான் செய்யும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அண்டர் ஆர்ம்க்கு கீழே செஸ்ட் பீஸ் இருக்கு இல்லையா, அதாவது பாடி பீஸ்ல இந்த கைக்கு கீழே அண்டர் ஆர்ம்ல வந்து அங்க மட்டும் லூஸ் இருக்கும். அங்க லூஸ் இருந்தாலுமே உங்களுக்கு ஷோல்டர் ஃபாலிங் வந்து இருக்கும். நீங்க வந்து யோசிக்கலாம், அங்க லூஸ் இருந்தா எப்படி நமக்கு ஷோல்டர் ஃபால் ஆகுன்றது. நீங்க வந்து ஏதாவது ஒரு பிளவுஸ்ல வந்து ஷோல்டர் ஃபால் அண்டர் ஆர்ம்ல இருக்கு அப்படின்னா நீங்க அந்த பிளவுஸ் வந்து இப்படி பிடிச்சு பாருங்க. டைட்டா பிடிச்சு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த ஏரியா அந்த இடத்துல சீட் ஆகும். ஸோ அதனாலையும் நமக்கு ஷோல்டர் ஃபால் வரும். ஸோ அதை நீங்க டைட் பிடிச்சிங்கனால இங்க வந்து சரியாயிடும். சரிங்களா? அடுத்தது கழுத்து இறக்கம் 9 இன்ச் வைக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த கழுத்து அகலம் கொடுக்கணும். அதே போல ஃப்ரண்ட்ல ஒரு 6, 7 வைக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த கழுத்து அகலம் கொடுக்கணும். கழுத்து அகலத்தை நீங்க அதிகமா கட் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு ஷோல்டர் ஃபாலிங் இருக்கும். கம்மியா கட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், ஷோல்டர் மேலே ஏறிடும். ஸோ இதெல்லாம் வரும். ஸோ கரெக்டா பாத்துக்கோங்க. அடுத்த டவுட், ஹேண்டை வந்து ரைஸ் பண்ணும்போது பிளவுஸ் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா மேலே ஏறிட்டு வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா 2 ரீசன் இருக்கு. ஒன்னு வந்து உங்களுக்கு பிளவுஸோட லென்த் வந்து ஷார்ட்டா இருக்கு அப்படின்னாலுமே கண்டிப்பா அது மேலே ஏறதான் செய்யும். முக்கியமா இந்த கப் சைஸ் இருக்கு இல்லையா, இந்த கப் சைஸோட அளவு பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் ஹைட்டோட அளவு வந்து கம்மியா இருக்கு, உங்களுக்கு தேவையான அளவு இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனை கண்டிப்பா வரும். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடி வந்து லூஸா இருக்கனாலுமே இந்த பிரச்சனை வரும். ஓகேவா? ஸோ இந்த 2 ரீசன்னால உங்களுக்கு பிளவுஸ் வந்து கை நீங்க தூக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது மேல வரும். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா பிளவுஸ்ல பேக் பார்ட்டோட லென்த் வந்து 15 இன்ச். அப்போ பட்டி இல்லாம ஃப்ரண்ட் பார்ட்டோட லென்த் எவ்வளவு வரும்னு கேட்டிருக்காங்க. 12 இன்ச்ல இருந்து 13 இன்ச் வரைக்கும் உங்களோட கப் சைஸோட வெயிட்டை பொறுத்து இது கண்டிப்பா இருக்கும். பிகினர்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணி பழகுறது அப்படின்னு அடுத்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. அதாவது பிகினர்ஸ் வந்து டிசைன் பிளவுஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி நம்ம அப்ரோச் பண்ணி
அதை அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு நாமே ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிச் பண்ணி போடணும். நான் எப்போதுமே ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது அதுதான். ஒரு ஆர்டர் சொல்ல நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு ப்ரெசென்டபிளா காமிக்கல அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா ஒரு டெய்லர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட திறமைகளை வெளிக்கொண்டு வரணும். சரிங்களா? நீங்க அழகழகா ஸ்டிச் பண்ணி போடுங்க. நார்மல் பிளவுஸ் வந்து ஃபிட்டிங்கா தான் எனக்கு ஸ்டிச் பண்ண தெரியும், டிசைன் பிளவுஸ்லாம் பண்ண தெரியாதுன்னா நோ இஷ்யூ. நார்மல் பிளவுஸ் தான் உங்களுக்கு சூப்பரா பண்ண தெரியும்னா நீங்க அழகழகா அதை ஸ்டிச் பண்ணி போடுங்க. ஒருவேளை நீங்க போட மாட்டீங்களா, உங்க வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அப்போ அவங்க முக்கியமா இது வெளியில போவாங்கல்ல, அந்த லேடிஸை வச்சு நீங்க வந்து தாராளமா ஆர்டர்ஸ் பிடிக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்க உங்களை எந்த அளவுக்கு ப்ரெசென்டபிளா காமிக்கிறீங்களோ ஸோ அதை பார்த்து தான் மற்றவங்க வருவாங்க. நம்மளே அங்கங்க லூஸா போட்டிருந்த ஃபிட்டிங் இல்லாம போட்டிருந்தா நம்மளை நம்பி தரமாட்டாங்க. ஸோ அந்த ஒரு சின்ன விஷயம் தான் நீங்க உங்களை ப்ரெசென்டபிளா காமிச்சீங்கன்னா அவங்க உங்களை பார்த்து ஒரு சின்ன என்ன வரும், இந்த மாதிரி இவங்க அழகா போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பா எனக்கு அழகா ஸ்டிச் பண்ணி தருவாங்க ஒரு அப்படின்ற ஒரு இதுல கண்டிப்பா ஆர்டர்ஸ் வரும், வராம போகாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்டர்ஸ் வரணும்னா அது ஆரியா இருந்தாலும் சரி, என்ன ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, நீங்க ஒரு ஜுவல்லரி சேல்ஸ் பண்றீங்களா ஸோ அப்போ நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஜுவல் செட் போடுங்க. நீங்க தான் மாடல், உங்களுக்கு நமக்கு எங்கேயுமே ஆட் தேவையில்லை, நீங்களே தான் உங்களுக்கு மாடல். ஸோ அதனால நீங்க தான் அதை வந்து வெளியில கொண்டு வரணும். அதை போட்டுட்டு நம்ம ஃபங்க்ஷன் போகும்போது கண்டிப்பா கேட்பாங்க இது வந்து யார் பண்ண அப்படின்னு, நான் தான் பண்ணேன் அப்படிங்கும்போது அப்போ பரவாயில்லையே அப்போ எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அது ஒரு கஸ்டமர் தான் 2 கஸ்டமர் ஆவாங்க, 2 பேர் 4 பேர் ஆவாங்க. நம்ம நினைக்கலாம் ஒருவேளை அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு 10 பேர் கூட கேட்டுக்கலாம், 10 பேர்ல ஒருத்தர் மட்டும் தானே ஆர்டர் தந்திருக்காங்க அப்போ மற்றவங்களுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. 10 பேருமே ஆர்டர் தரணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. ஒருத்தர் அந்த இடத்துல தராங்க அப்படின்னாலுமே அது உங்களோட சக்சஸ் தான். ஸோ அதுதான் ஒரு சின்ன ட்ரிக், ஃபாலோ பண்ணுங்க. அடுத்ததா ஃபைனல் கொஸ்டின், டெய்லரிங் அண்ட் ஆரி கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்டிஃபிகேட் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத அடுத்த கொஸ்டின். சர்டிஃபிகேட் அதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. இப்போ நீங்க வீட்டில் இருந்தால் கிளாஸ் எடுக்கிறீங்க, சர்டிஃபிகேட்டுக்கு சொல்லி பெருசா இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா பிரிண்டிங், அதாவது இந்த கல்யாண பத்திரிகை எல்லாம் பிரிண்ட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த பிரிண்டிங் ஷாப்புக்கு போயிட்டு சர்டிஃபிகேட் பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னீங்க அப்படின்னாலே நீங்க மாடல் காமிக்கிறோம். ஸோ அவங்களும் மாடல்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாடல் பத்தின ஐடியா உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே போல நீங்களும் மாடல் வந்து நெட்டை வந்து சர்ச் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேணும், இன்ஸ்டியூட்டோட பேரு, ஸ்டூடெண்ட்ஸோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல போடக்கூடாது, நம்மளா தான் திருப்பி மேனுவலா எழுதுற மாதிரி இருக்கணும். ஏன்னா நமக்கு இப்போ சர்டிஃபிகேட் அப்படின்னா ஒரே டைம்ல 500 சர்டிஃபிகேட் அடிப்பாங்க, 1000 சர்டிஃபிகேட் அடிப்பாங்க. பட் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் போய் நம்ம சர்டிஃபிகேட் வந்து அவங்களால எடுத்துட முடியாது, நம்மளாலே போயிட்டு அது வந்து சரியா வராது. ஸோ அதனால ஒரு 500 சர்டிஃபிகேட் நேம் இல்லாம எடுத்துக்கோங்க. இல்ல 500 வேண்டாம், ஒரு 100 போதுனாலும் அடிச்சு தருவாங்க. ஸோ இது வந்து பிரிண்டிங், கல்யாண பத்திரிக்கை பிரிண்டிங் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஒரு சர்டிஃபிகேட் வந்து 15 ரூபா 20 ரூபா அப்படின்ற மெட்டீரியல்ல இருக்கும். சரிங்களா? ஸோ அது உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை வாங்கிக்கோங்க. லேமினேஷன் இல்லாம இருக்கும். லேமினேஷன் தேவை அப்படின்னா நீங்க லேமினேஷன் போட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுங்க, இல்லை அப்படின்னா அவங்க கைக்கு போயிட்டு அதை லேமினேஷன் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. லேமினேஷன் அப்படின்றது சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த 15 ரூபா 20 ரூபா காஸ்ட்ல வந்து ரொம்ப மட்டமான குவாலிட்டி இருக்காது, ஓரளவு நல்ல குவாலிட்டி இருக்கும். பட் அது நாள்பட என்ன ஆகும்னா கொஞ்சம் கார்னர்ஸ்லாம் மடங்கும். அது மடங்காம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம லேமினேஷன் வந்து நம்ம பண்ணணும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸை பண்ணிக்க சொல்லணும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி சர்டிஃபிகேட் அப்படின்றது நீங்க நார்மலா இப்போதைக்கு டெம்பரவரியா கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அவ்வளோதாங்க. பிசினஸ் பத்தி நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் சொல்லிட்டேன். இன்னும் பாத்தீங்கன்னா பர்சனல் டவுட்ஸ் 3 டவுட் இருக்கு, அதுக்கு வந்து ஆன்சர் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எந்த ஏரியா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நாங்க இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா, அதாவது உங்க கடை எங்க இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம். ஸோ பர்டிகுலரா இந்த ஏரியா அப்படின்றது இப்போதைக்கு ரிவீல் பண்ணல, தென்காசி மாவட்டம். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ். ஸோ வெயிட் லாஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா போன வருஷம் 76 kg இருந்தேன், பட் இப்போ வந்து 65 kg இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 to 11 kg கிட்ட வெயிட் லாஸ் பண்ணியிருக்கிறேன். ரீசன் வந்து நான் தான் என்னைய நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணுன்றதை நான் ஃபிக்ஸ் பண்ணி நானே வந்து குறைக்க ஆரம்பிச்சேன். இது வந்து எங்கேயுமே நான் ட்ரீட்மெண்ட் அப்படிலாம் இல்லை, நார்மலாக டயட் எக்ஸசைஸ் அப்படிதான் ஒரு 2 months மட்டும் கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65 kg கிட்ட வந்திருக்கிறேன். ஸோ அவ்வளோதான். மெயினாக டயட் எக்ஸசைஸ் ரொம்ப ஹெவியாலாம் பண்ணலை, ஒரு நாளைக்கு ஒரு 50 minutes 20 minutes அவ்வளோதான். எனக்கு இருக்கிற டைமிங்ல ஒரு சில நாள் பண்ண முடியும், ஒரு சில நாள் பண்ண முடியாது. ஸோ அப்படிதான் கொஞ்சம் நம்ம ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி அதையும் நம்ம கவனிக்கணும். ஏன்னா வெயிட் அதிகமாக போட என்ன ஆகும், கால் வலி, பேக் பெயின், நம்மளால அதிகமாக ஒர்க் பண்ண முடியாது, டயர்ட் ஆகும். இன்னொன்று ஹெச்பி லெவல் கம்மியாக இருந்தாலுமே வெயிட் வந்து அதிகமாக இருக்கும், அதிகமாக போடும். எனக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சு, ஹெச்பி லெவல் எனக்கு 8 தான் இருந்துச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வெயிட் போட்டுச்சு, ரொம்ப டயர்டாக இருந்தேன், ரொம்ப அப்படியே ஹெல்த் வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் அதுக்கு தேவையான இதெல்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சேன். மெயினாக முருங்கைக்கீரை ஜூஸ் வச்சு குடிக்க ஆரம்பிச்சேன். அதில் தான் நல்ல ஹெச்பி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அது இன்க்ரீஸ் ஆக பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே வந்து வெயிட் லாஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. சரியா? இப்போ ஹெச்பி லெவலையும் பாருங்க, ப்ளஸ் வந்து ஃபேட்னாலையும் வெயிட் வந்து போடும். ஸோ இந்த ரெண்டுல உங்களுக்கு எது இருக்குன்றதை பாருங்க. சரியா? அடுத்து மேரேஜ் அப்டேட் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ காட் கிரேஸ்ல அதுக்கான அப்டேட் வந்து சீக்கிரமா கொடுப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம இந்த ஸ்டுடியோவில் பார்க்கலாம்.